எந்த நிபந்தனையும் இல்லாம சேர்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு முன்னாலே சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேவியட் பெட்டிஷனை ஃபைல் பண்ணிருக்கீங்களா? ஆமா, அதாவது அதிமுக ஒற்றுமைப்படுவதற்கு, அதிமுக ஒருங்கிணைப்பதற்கு, கட்சி மீண்டும் பழைய நிலையை எட்டுவதற்கு நிபந்தனை கிடையாது. சரி. ஆனா இந்த ஒற்றுமைக்கு முட்டுக்கட்டை தொடர்ந்து விதித்து கொண்டிருக்கிற நபர் யாருன்னா நம்ம அஸ் யூசுவல் சிலுவம்பாளையம் பழனிசாமி. அவர் ஒரே நபர், ஒற்றை நபர் தான் இந்த இணைப்பு வேண்டாம், யாரும் இணையக்கூடாது, யாரு ஒற்றுமைக்கு முயற்சி பண்ணாலும் அவங்கள கார்னர் பண்றது, தள்ளி வைக்கிறது, எவ்வளவு சீனியரா இருந்தாலும் சரி. அண்ணன் செங்கோட்டையன் போன்றவர்கள் ஐயா ஓபிஎஸ்க்கும் சீனியர்கள். ஐயா ஓபிஎஸ் இன்னைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார். எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்எல்ஏவா இருந்து, அமைச்சரா இருந்து, கட்சியினுடைய அனைத்து நிகழ்வுகளிலும் தொடர்ந்து கலந்துக்கிட்டு இந்த கட்சியினுடைய நிறை குறை என அனைத்திலும் இயங்கியவர், இன்று வரை இயங்கி கொண்டிருப்பவர் சரி மூத்த தலைவர் செங்கோட்டையன். அவர் என்ன கெடுதல் செஞ்சார் எடப்பாடிக்கு? புரட்சி தலைவர் படத்தையும் புரட்சி தலைவி படத்தையும் நம்மளை ஆளாக்கியவர்கள், வளர்த்தவர்கள், நம்மை வார்த்தவர்கள், இந்த கட்சியை மாபெரும் மக்கள் கழகமாக மாற்றியவர்கள், தொடர்ந்து ஆட்சி கட்டிலே அமர்த்தியவர்கள், சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தில் அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த பெருமையை பெற்ற கட்சியினுடைய தலைவர்களை, மாபெரும் மக்கள் தலைவர்களை சிறுசா கூட போட மாட்டேன்றிய. அவங்கள விட உயர்ந்த இடத்துல தனக்குத்தானே மகுடம் சுட்டிக்கொண்டு, தனக்குத்தானே பட்டம் சுட்டிக்கொண்டு, தன்னைத்தானே பெரிய பிம்பமாக கருதி கொண்டால் யார் ஏற்றுக்கொள்வார்கள்? அப்ப தொண்டர்கள் இருப்பது சிலுவம்பாளையம் பழனிசாமிக்காக இல்லை, அதிமுகங்கிற கட்சிக்கு, புரட்சி தலைவர் புரட்சி தலைவிங்கிற பிம்பத்துக்கு, ரெட்டல சின்னம்ங்கிற ஒரு சின்னத்துக்கு தான் இந்த கட்சி இன்று வரை இயங்கி கொண்டிருக்கிறது. கடைசியா பாராளுமன்றத்தில் விழுந்த 20% வாக்கும் கட்சிக்கும் சின்னத்துக்கு விழுந்ததே ஒழிய பழனிசாமிக்கு விழுந்தது கிடையாது. ஆக இப்படி ஒரு நபர் ஒரு கட்சியை கலகலத்து செய்திருக்கிறார். பெரும் புள்ளிகளை, அதிமுகவின் முகமா இருந்தவர்களை மறுதளித்திருக்கிறார். தன்னை முன்னிலைப்படுத்தியவர்களை, தனக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்தவர்களை அசிங்கப்படுத்தியிருக்கிறார். தான் யார் காலில் விழுந்து தவழ்ந்து ஊர்ந்து வந்தேனோ அவரை நாய் என்றும் பேய் என்றும் விமர்சித்திருக்கிறார். தொப்பியை போட்டுக்கொண்டு அண்ணன் தினகரன் கூவி கூவி கத்தினவர், அண்ணன் தினகரனுக்கு இந்த இயக்கத்துக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கிறாரு. 4.5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி தொடர்வதற்கு உறுதுணை புரிந்து இந்த கட்சி இருப்பதற்கு, இயங்குவதற்கு காரணமாக இருந்த ஓபிஎஸ்ஐ புறந்தள்ளுவது, இப்படி தொடர்ந்து துரோகத்தை தொடர் துரோகமாவே செய்து கொண்டிருப்பது. சரி, எங்களை புறந்தள்ளிவிட்டு நீயாவது வெற்றி பெற்றாயா? இந்த இயக்கத்தை வெற்றி கழகமாக மாற்றினாயா? இல்லையே. தொடர் தோல்விகள், 8 தோல்வி எடப்பாடி, 10 தோல்வி பழனிசாமி, படுதோல்வி பழனிசாமி. இப்படி கடைசியா நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட 7 தொகுதியில டெபாசிட் காலி, 13 தொகுதியில 3ஆம் இடம், 4 தொகுதியில 4ஆம் இடம். இப்படி அதிமுகவை நாம் தமிழருக்கும் கீழாக பின்னாக பெண்ணுக்கு தள்ளுகிற செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பழனிசாமி இந்த அதிமுகவின் வளர்ச்சிக்கும் அதிமுகவின் எதிர்காலத்திற்கும் பங்கத்தை விளைவிக்கிறார், பாதகத்தை ஏற்படுத்துகிறார் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். நீங்க சொல்வதை போல் கட்சி இணைவதற்கு எந்த நிபந்தனையும் கிடையாது, கட்சி ஒண்ணு சேர்வதற்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. சிலுவம்பாளையம் பழனிசாமியை தவிர்த்து விட்டு அண்ணன் செங்கோட்டையனே தலைமைக்கு வந்தாலும் அதை எங்களுக்கு ஆட்சேபம் என்று ஏற்றுக்கொள்வோம், நாங்களே இருந்து ஆதரிப்போம். ஆனால் கட்சியை கெடுக்கிற நபர், கட்சியை அழிக்கிற நபர், அதிமுகவை அழிவு பாதைக்கே கொண்டு செல்கிற நபர் இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடாது, இயங்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் பேசவே இல்லை. நீங்க ஓபிஎஸ் நீங்க கண்ணாபின்னான்னு பேசிட்டு தெரியுறீங்க. நீங்க கண்ணாபின்னான்னு பேசுறீங்களேங்க. நீங்க அவரு எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு அவரு சொல்றாரு, நீங்க அவரு இருக்க கூடாது, அவரு துரத்தி விடணும்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. அவர் ஐயா ஓபிஎஸ் எப்பயுமே பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர், யாரையும் பகைக்க மாட்டார், தன்னை வசைபாடியவரை கூட மறப்பார், மன்னிப்பார். அவர் ஒரு தனி பிறவி. அவர் ஆனால் தொண்டர்களாகிய எங்களுக்கு, நிர்வாகிகளாக எங்களுக்கு பழனிசாமி இருப்புங்கிறது அதிமுகவிற்கு இடைஞ்சல்.
அதை எல்லாரும் உணர்ந்திருக்கிறோம். சரி, ரைட், ஓகே, பேசலாம் சார். இவரு ஒரே நிமிஷம், இவரு ஆ. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர். நான் எந்த நிபந்தனையும் இணைவதற்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டார்ல. ஓகே. அப்ப உண்மையிலேயே கட்சி நலனை கருதி இருக்கிற செல்வபாளையம் பழனிசாமி என்ன செஞ்சிருக்கணும்? சரி வாங்க, இணைப்புக்கான பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தி சார், இணைப்புக்கான இணைவதற்கு முயற்சியை தயாரா தொடர்ந்து. இருக்கேன்னா அவர் மட்டும்தானே, அவரு கூட யார் இருக்கிறா? ஏங்க, பாதி தொண்டர் இல்லங்க, 1.5 கோடி தொண்டர்கள்ல 80 லட்சம் ஓட்டுதான் விழுந்திருக்கு. சரி, ரைட், 80 லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்கிறான். சரி, மிச்ச பேர் எங்க? சரி, ரைட், அவங்க ஓகே, இழக்க போயிட்டாங்க. ஓகே சார், ஓகே, ஓகே, பேசலாம் சார், பேசலாம்.